பக்தி பாதை நேயர்களுக்கு வணக்கம். சில வீடுகளுக்குள் நுழைந்தாலே மனதிற்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். ஆனால் சில வீடுகளில் எப்போதும் சண்டை, சச்சரவு அல்லது ஒருவிதமான மன அழுத்தம் இருக்கும். இதற்கு பெரிய காரணம் அந்த வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல். இது நாம் பார்க்க போவது எந்த செலவும் இல்லாமல் உங்கள் வீட்டை ஒரு கோவிலாக மாற்றி செல்வத்தையும் நிம்மதியையும் கொண்டு வரக்கூடிய 5 ஆன்மீக ரகசியங்கள் பற்றித்தான். வீட்டின் நிலைவாசல் என்பது வெறும் கதவு அல்ல, அதுதான் மகாலட்சுமி நுழையும் இடம். காலையில் எழுந்ததும் வாசல் தெளித்து கோலமிடுவது பழக்கம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், வாசலில் எப்போதும் செருப்புகளை சிதறி போடக்கூடாது. நிலவாசலில் இருபுறமும் சிறிதளவு மஞ்சள் மற்றும் குங்குமம் வைப்பதன் மூலம் துர்சக்திகள் வீட்டிற்குள் நுழையாமல் தடுக்கலாம். வாரத்திற்கு ஒரு முறை நிலவாசல் படிக்கு மஞ்சள் பூசி பூஜை செய்வது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். ஆன்மீகத்தில் கல் உப்புக்கு எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சும் தன்மை உண்டு. உங்கள் வீட்டின் மூலைகளில் ஒரு சிறிய கிண்ணத்தில் கல் உப்பை நிரப்பி வையுங்கள். இது வீட்டில் இருக்கும் கண் திருஷ்டிகள் மற்றும் பொறாமை குணங்களை நீக்கும் ஒரு முக்கியமான பரிகாரம். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளுக்கு முன் வீட்டை துடைக்கும் போது தண்ணீரில் ஒரு கைப்பிடி கல் உப்பு சேர்த்து துடையுங்கள். இது வீட்டை சுத்தப்படுத்துவது மட்டுமல்லாமல் அந்த இடத்தில் ஒரு தெய்வீக தன்மையை உருவாக்கும். வீட்டில் இருட்டும் துர்நாற்றமும் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி தங்க மாட்டாள். தினமும் மாலை 6 மணிக்கு வீட்டில் விளக்கேற்றுங்கள். அந்த விளக்கு ஒளியுடன் சேர்த்து சாம்பிராணி அல்லது ஊதுபத்தியின் வாசனை வீடு முழுவதும் நிறைந்திருக்க வேண்டும். குறிப்பாக சாம்பிராணி புகை போடும்போது அதில் சிறிதளவு வெண்கடுகு சேர்த்தால் வீட்டில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து ஒரு தெளிவான சிந்தனை உருவாகும். உடைந்த பொருட்களை அப்புறப்படுத்துங்கள். நம்மில் பலர் உடைந்த கண்ணாடி, ஓடாத கடிகாரம் அல்லது பழுதான மின்னணு பொருட்களை பின்னாளில் சரி செய்யலாம் என்று வீட்டில் வைத்திருப்போம். ஆன்மீக ரீதியாக உடைந்த பொருட்கள் ஒரு வீட்டின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தும். ஓடாத கடிகாரம் உங்கள் நேரத்தை முடக்கிவிடும். எனவே வீட்டில் இருக்கும் தேவையற்ற குப்பைகளையும் உடைந்த பொருட்களையும் அப்புறப்படுத்துங்கள். இடம் காலியாக இருந்தால்தான் புதிய நன்மைகள் தேடி வரும். இந்த 5 எளிய மாற்றங்களை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வியக்கத்தக்க மாற்றங்கள் நடக்கும். நம்பிக்கைத்தான் ஆன்மீகத்தின் அடிப்படை. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் பக்தி பாதை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.